அப்படியே இட்லியோட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட் சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு சாம்பார் செய்ய போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. வறுத்து அரைச்சி பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டான முறையில். நம்ம பருப்பையும் நம்ம வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி பண்ணணுங்க. கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, இட்லி மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் புதிய சுவையில் இன்றைக்கி பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்காங்க. இந்த பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளி பழங்க, ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். பருப்பு எப்படி வேகுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொட்டை இருந்தால் பரவாயில்ல, நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் மொட்டை இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டில் போடலாம். விசில் விடட்டும், நம்ம அரைச்சி பண்ணிடலாங்க. பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பிக்கில் இறக்கி வச்சுக்கலாம். அது ஆறட்டும். ஓப்பன் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு ஃப்ரை பேனை இல்லைன்னா கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசிங்க, அப்புறமா இதில் கொஞ்சமாக வெந்தயம், தனியாக விதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். 5 மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுங்க. மிளகு நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கூடயே போட்டிருக்கேன். மிளகோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறமா ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் இப்போ வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் எல்லாம் சூட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கிடணுங்க. நல்லா பொன்னிறமாக வரது வரையிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுத்து அரைச்சி பண்ணும்போது சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் 3/4 டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு குண்டான் நிறைய வருங்க சாம்பார். அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். அடுப்பை மீடியமாகவே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வறுத்து வருங்க. நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஆறட்டும், நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ பருப்பு வந்து நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. இதை ஒரு ஒட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே குக்கரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. மிளகாயில் வந்து நம்ம காம்பு ஆஞ்சிக்கலாம். காம்போடையும் போடலாம், நல்லாயிருக்கும்.
ஆயணும்னா ஆஞ்சிக்கங்க. நல்ல பவுடராக திரிச்சிட்டு அப்புறமாட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணுங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக திரிச்சிக்கங்க. திரிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி எல்லாம் அரைச்சிட்டு பருப்போட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம புளிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற போட்டிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கரைச்சா போகிறோம். நம்ம தக்காளி 2 தக்காளி ஃபஸ்ட் ஒரு தக்காளி போட்டிருக்கோம். ஒரு தக்காளி வதக்கி எடுக்க போகிறேன். லைட்டாக கரைச்சிக்கணுங்க, ரொம்ப கரைக்கக்கூடாது. இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள்ங்க. ஃபஸ்ட் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், லைட்டாக போட்டால் போதும். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு தாளசம் விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சிருக்கனால கொஞ்சம் திக்காகும். ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம கடலை மாவு எதுவும் கலக்காமலே நம்மளுக்கு நல்ல திக்னஸாக கிடச்சிருக்கு பாருங்க. பருப்பு நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால ரெடி. கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். தாளசம் பண்ணதுக்கு ஹீட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க. பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா கண்ணாடி பதம் வரதுலையும் வதங்கணுங்க. நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளிங்க ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. தோலெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது 2 காஞ்ச மிளகாய் முழுசாக போடணுன்னா முழுசாக போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா முழுசாக போடுங்க. பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணி போடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க சாம்பார் வந்து. உப்பு எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொதிக்க மட்டும் செய்யணும். கொதிக்கட்டுங்க. சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எம்மி எம்மி டிஃபன் சாம்பார் ரெடி. இதில் வந்து மல்லித்தழை போட்டுக்கலாம். மனமே சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம இறக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இறக்கிடலாம். சூப்பர் சாம்பாருங்க. இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிடலாம். எந்த மாவுமே மிக்ஸ் பண்ணாமல் சாம்பார் நல்லா திக்னஸாட்டு அரைச்சி ஊற்றி பண்ணியாச்சுங்க பருப்பு. இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இட்லியோட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க.
சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இட்லியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட பாருங்க அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க சாம்பார். அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.